திமுகவுக்கு லெஃப்ட்ல ஒரு அடி, ரைட்ல ஒரு அடி, ஓங்கி ஒரு மிதி அப்படிங்கிற மாதிரி பல தருணங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஈரோட்ல விஜய் அவர்களுடைய ஸ்பீச் மூலமா தெளிவா அடிச்சு விட்டாரு. இதுக்கப்புறம் சோலி முடிஞ்சு போ, இதுக்கப்புறம் வாயை திறப்பே நீ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த செம்ம ஃபயரிங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எவ்வளவோ இடத்துல அவர் பேசினாரு. கடந்த 2.5 வருஷம் ஆயிடுச்சு அவர் கட்சியை தொடங்கி. பட் இது வரைக்கும் அவரு அந்த விக்ரவாணியில முதல் மாநாட்டுல 46 நிமிடம் பேசியிருந்தாரு. அதுதான் ஹைப்பான ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது. அங்க நல்லா பேசுறாரே அப்படின்னு சொல்லது அப்படியே மாறி மாறி அடுத்தது மதுரை மாநாட்டுல 35 நிமிடம் அளவுக்கு பேசியிருந்தாரு. அண்ட் ஃபைனலி அந்த மாநாடையும் பீட் பண்ணி ஈரோடு மாநாட்டுல கிட்டத்தட்ட 31 நிமிடங்கள் பேசியிருக்காரு ரீசெண்டா நடந்த மாநாட்டுல. ஐயோ, மனுஷன் பேசுனது சத்தியமா எங்கேயுமே என்ன விஜய் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. மேபி இதை திமுகவுக்கு வலிச்சிருக்கலாமே தவிர, திமுக வேணாம்ப்பா வேற கட்சி எங்களுக்கு வேணும்ப்பான்னு சும்மா ஓரத்துல மனசுல டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆப்வியஸா ஹாப்பியா இருந்திருக்கும். கரெக்டா பேசுறாருப்பா, நல்லா பேசுறாருப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்? எல்லா இடங்கள்ல இருந்தும் அப்படியே வெட்டி 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 சாச்சு எடுத்துட்டு வந்துட்டார் விஷயத்தெல்லாம். சோ ஹிஸ்டாரிக்கலா பேசுறாரு. முதல்ல அவருடைய மூவ் எப்படி இருக்குன்னா ஹிஸ்டாரிக்கலா இருக்கு. அந்த காளிங்கராயனுடைய அணையை பத்தி அவ்வளவு அழகா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னைக்கு கூகுள்ல அது ட்ரெண்டிங் டாபிக்கா இருக்கான். எல்லாரும் தேடி தேடி படிக்கிறாங்களா உண்மையா அது எப்படிதான் கட்டமைச்சாங்க அப்படின்னு. 21ஆம் நூற்றாண்டுல நம்மளுக்கு இவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கும் போது நம்ம என்னத்தை கிழிச்சோம், நம்ம இங்க என்ன பண்றாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொழிச்சுன்னு கேட்கிறாரு. அவர் அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்லாத டெக்னாலஜிஸ் அப்பவே மக்களுக்காக இதெல்லாம் தேவை அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிருக்காரு. நீங்க என்னையா கிழிக்கிறீங்க அப்படின்னா மூஞ்சு மேல இதுக்கு மேல என்ன கேட்க முடியும்? திமுகவை அதாவது ஜெயலலிதா அம்மையாரும் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து தீய சக்தி திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் என்னடா இப்படி பேசுறாங்களேன்னு தோணுச்சு. இந்த இடத்துல நிக்கும் போதுதான் தெரியுது எப்படி அப்படிங்கிறதுன்றாரு. அண்ட் ரீசெண்டா அறிக்கை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஒரு ஒன் ஹவர் முன்னாடி இருந்திருக்கும். 1 ஹவர் கூட ஆயிருக்காது. ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி தான் படிச்சேன். அதை உங்களுக்கு நான் வீடியோ போறதுக்குள்ள ஒரு 1 ஹவர் ஆயிடும். ஸோ இந்த 20 மினிட்ஸ் முன்னாடி அந்த அறிக்கையில படிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் உங்களை பார்க்க வரணும் அப்படிங்கிறதுல பல இடையூறுகள் அப்படிங்கிறது திமுக எனக்கு கொடுத்துச்சு. உங்களுக்கு தெரிந்த பல, தெரியாமல் பல அப்படின்னு. நான் கிளம்புறதுல இருந்து எனக்கு எக்கச்சக்க இடையூறு. இங்க நான் ஸ்டேஜ்ல பேசுற வரைக்கும் எனக்கு அவ்வளவு இடையூறு. ஆனா மீறி உங்களுடைய பாசத்துக்காக நான் பேசுறேன். கழகத்துல எல்லாரும் வேலை செய்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. எந்த அசம்பாவிதமும் இல்லாம நடந்து முடிஞ்சிச்சு, சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது இங்க இருக்குன்னு. சோ அது ஆப்வியஸா கரூர்ல நடந்த அந்த ஒரு ஸ்டாம்பேட் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் வருவாங்களா? மக்கள் கூட்டம் கூடுமா? ஐயோ அந்த மாதிரி நடந்துருச்சு, திரும்ப அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு எக்கச்சக்கமான பதட்டங்கள். 1-2 கிடையாது, 100க்கும் மேற்பட்ட பதட்டங்கள் அப்படிங்கிறது கன்ஃபார்மா விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? சோ இது என்ன ஆகுது? எதுவுமே இல்லை, ரொம்ப சுமூகமா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா, எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு வரும்போது ஹாப்பியா இருக்குமா இல்லையா? ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். இது வரைக்கும் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற அந்த பதிவை படிக்கும் போது எங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் ஆஃப் செங்கோட்டையன். அங்க எப்படிங்க ஒரு நங்கூர மாதிரி நச்சுன்னு பதிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஈரோடு மண்ணுல நங்கூர மாதிரி நச்சுன்னு செயல்பட்டாரு செங்கோட்டையன் அவர்கள். எங்க எந்த பிரச்சனையும் வராம 35,000 நபர்கள் அளவுக்கு கூட முடியும். 19 ஏக்கர் இடம், பார்க்கிங் கரெக்டா பக்காவா இருக்கு, ஸ்லாட்டா பிரிச்சிருக்கோம், எந்த பிரச்சனையும் எங்கேயும் வராது. தாராளமா வரலாம். தண்ணியா, டாய்லெட் வசதியா, ஆம்புலன்ஸா, ஃபயர் சர்வீஸா, எல்லாமே A to Z ரெடியா இருக்கு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. குடிநீர் தொட்டிகள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா, ரொம்ப ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு லைட் கம்பத்துல மட்டும் ஒருத்தர் ஏறினாரு, அதையும் விஜய் அவர்கள் மிரட்டி நீ கீழே இறங்குறியா இல்லையா தம்பி அப்படின்னு சொன்ன அந்த வாய்ஸ்க்கு டப்புன்னு இறங்கிட்டாரு. இறங்கினாதான் நான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இப்ப அந்த தலைமை பண்பு, அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதும் அழகா அங்க தொண்டர்களுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் போனதுக்கு அப்புறமும் பாட்டில்ஸ், குப்பை அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டாங்க. என்னது இப்ப நான் ஸ்பீச்சை பத்தி பேசலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸ்பீச்சை பத்தி நீங்க பாத்திருப்பீங்க, அவர் எப்படி பேசினாருன்னு கேட்டிருப்பீங்க. திரும்ப நான் ரிப்பீட்டட் மோட்ல அதை பேச விரும்பல. பட் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதிமுகவுக்கு ஒரு ஊமகுத்து எங்க இருந்து வருது? நாங்க அதிமுகவுல எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மாவை எங்களுக்கு தான் சொந்தம் நீங்க சொல்ல முடியாது. அவர்கள்லாம் தலைவர்கள், எல்லாருக்கும் பொதுவானவர்கள், இது யாரும் உரிமை கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நச்சுக்குன்னு ஒரு குத்து. களத்துல யாரு போட்டியிடுறாங்களோ அவங்க கூட தான் நாங்க போட்டியிடுவோம், அவங்க கூட தான் சண்டை போடுவோமே தவிர எங்க கூடவே இல்லாத நபர்களுக்காக நாங்க ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு நச்சுக்குன்னு ஒரு குத்து.
சோ இந்த மாதிரி ஊம குத்து அப்படிங்கிறது பல இடத்துல வாங்கினாங்க. திமுக கிட்ட கேக்குறாரு, மஞ்சள் அப்படிங்கிறது இங்க வாழ்வாதாரமா இருக்கும் சூழ்நிலையில இவங்களுக்கு அரசு நிர்ணயிக்கணும் ஒரு விலை அப்படின்னு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுக்கணும். அண்ட் எல்லாத்தையுமே நீங்க அழகா செய்யணும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது அதிமுக பீரியட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தையும் ரொம்ப நல்ல திட்டம், இது இன்னும் விரிவுபடுத்தணும் இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு குத்து. ஆனா திமுகவை இவ்வளவு திட்டினாரோ அதிமுகவை அவ்வளவு அளவுக்கு விமர்சனங்கள் அப்படிங்கிறது செய்யல, பாஜகவையும் ரொம்ப பெரிய அளவுல செய்யல அப்படிங்கிறது இன்னைக்கான ஒரு கருத்து. பட் ஆப்வியஸா திமுகவுக்கு என்னெல்லாம் செய்திகள் போகணுமோ சூப்பரா ரொம்ப சிறப்பா அவர் செய்தாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த கூட்டத்தை பத்தி நான் சொல்லணும். இந்த கூட்டம் எப்படி இருந்தது தீபிகா, உன்னுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கூட்டத்தை பார்த்த மனுஷன் சந்தோஷப்பட்டார். ஒரு நிமிஷம் அப்படியே ஆயிட்டார். சோ உற்சாகம் அடைந்த விஜய் அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்தும் தானே. கரூர்ல அவ்வளவு பெரிய சம்பவம் அப்படின்னு நடந்த 41 உயிரிழப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அன்னைக்கு ராத்திரி வரைக்கும், அதாவது நேத்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் சொல்றது, நீ கூட்டம்லாம் இப்பயே வந்துட்டு பாத்துட்டு போறாங்க, களம் எப்படி இருக்குன்னு, நாளைக்கெல்லாம் வருமானு தெரியலன்ற அளவுக்கு. லூசாப்பா நீங்களா, விஜய் வருவாரு காலத்துல கூட்டம் இல்லாம எப்படிப்பா அப்படிங்கிற இன்னொரு வாய்ஸ் அப்படிங்கறது அதிகமா கேட்டுச்சு. சோ எதிர்பார்த்ததை விட அதிகமான கிரௌட் அப்படிங்கிறது கூட்டம் செம்ம. செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு ஒன்னத்துல, இங்க நின்னு பார்த்தா மேல ஒரே ஒரு வெள்ளத்தலை கூட தெரியல, எல்லாம் கருப்பு தலை தான் அப்படின்னு. ஸோ வர ஜென்ரேஷன் டோட்டலி தே ஹாவ் சேஞ்ச். அரசியல் களம், சினிமா களம், சினிமால இருந்து நீ அரசியல் வந்துட்ட, கூத்தாடி 1000 பேசலாம். ஒரே ஒரு கேள்விதான், உதயநிதி ஸ்டாலின் இனிமே முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அவர் தான் அப்படின்னு சொல்லி புகுத்துறீங்க. இப்ப இவரு பேசிக்கா அரசியல்ல இருந்தா வந்தாரு இல்ல கேட்க, சினிமா துறையில தானே வச்சிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அவனு வரவே மாட்டான், அரசியலுக்குள்ளேயே அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சரா இருக்கிறாரு. அதுக்குள்ள பதவி அப்படிங்கிறது கீழ் மட்டத்துல இருந்தா அவர் மேல வந்தாருன்னு சொல்லிக்கணும்ல. அதுக்காக ஒரு பதவின்றது டக்கு 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 டக்குன்னு ஒரு பதவி இப்ப துணை முதலமைச்சர் ஈஸியா ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு குரூஷியலா இவ்வளோண்டு வருஷத்துக்குள்ள, ரொம்ப குறைவான வருடத்துக்குள்ள முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு உதயநிதி அவர்களுக்கு புக்கு தான் எழுதணும் அப்படின்னு விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளா தானால எதையும் சொல்லி மாட்டிக்கூடாது. இதுல திமுக அண்டா குண்டா சொம்பு யார சொல்றேன்னு தெரியும், எல்லாம் ஒரு பார்வை அப்படியே இப்படி கண்ணை விரிச்சு என்ன பிரச்சனை வருது பாப்போம், ஏதாவது பாத்ரூம்ல தண்ணி வரலையா, எவனா தண்ணி குடிச்சு மயக்கம், மயங்கடா நான் வீடியோ எடுக்கிறேன் நான் ஒன்ன அளவுக்கு அவ்வளோ அளவுக்கு விரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. சம்பவம் நடக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா அவ்வளோ அழகா ரொம்ப தீவிரமா ஆர்கனைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் அடுத்ததா அவரோட பேசிய டைம் அப்படிங்கிறதும் அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் சிறப்பா இருந்துச்சு. அண்ட் என்னோட கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ரீசெண்டா ஸ்டாலின் அவர்கள் தனது அதாவது இந்த இளைஞரணி மாநாட்டுல பேசியிருந்தார் திருவண்ணாமலையில, அந்த டாபிக் இவர் புடிச்சு பேசியிருந்தாரு. நீங்க அப்ப பேசுறது சினிமா டயலாக் இல்லையா, நான் பேசினா மட்டும் பஞ்சு சினிமா டயலாக், விஜய்க்கு பேச தெரியல, அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியல, அரசியல் பேச தெரியலனா நான் எல்லாமே தானே பேசுறேன், அரசியல்லாம் தனியா என்ன உங்களை மாதிரி கேவலமா கெட்ட வார்த்தையில திட்டுறதா, அந்த மாதிரி அரசியல்லாம் எங்களுக்கு வராது. ஏன் வராது, வரும், ஆனா நாங்க செய்ய மாட்டோம், நாங்கெல்லாம் அப்படி பண்ண தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவெஞ்சும் எடுக்கிறாரு. வரப்போற வருடம் அப்படிங்கிறது இன்னொரு 4 மாதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹைப்பா இருக்கு. சீரியஸா என்ன நடக்கும், யாரா ஆட்சியை பிடிப்பா, இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம்னு உண்மையா இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பரா இருக்கு. சீரியஸ்லி ஒரு தினம் ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கு, தினம் ஒரு கண்டென்ட்டா இருக்கு, ஜாலியா இருக்கு. நீங்களும் ஹாப்பியா இருங்க. யாருக்கு ஓட்டு போடுற ஐடியா இருக்கு, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல வேற எந்த கட்சிக்கு அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.